வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷிப்ஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அதை மறுபடியும் ரீகெயின் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல இதுவரை கேமரா பதிவானதுலேயே பிக்கஸ்ட் ஷிப் ஃபெயில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கோட்டு சூட்டு. நான் உங்க தீபக். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். 2 யாட்ஸ் ஒரே ட்ராக்ல போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு அதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா இதுதான் நடக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கடல் ஒன்றும் அவ்வளோ சின்னதாக இல்லையே. இந்தோனேஷியால இருந்து ஒரு ஷிப் ஃபெயிலியர் ஃபுட்டேஜை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஷிப் ஃபெயில்ஸ் முழுமையடையாது. ஜெர்மனில ஒரு மோசமான சீயை கிராஸ் பண்ணி வந்த பேசஞ்சர் ஷிப்போட கண்டிஷன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு ஏதோ ஷிப்ல பாம் பிளாஸ்ட் நடந்த மாதிரி இருக்கு. ஜூலை 5, 2022 ஒரு கார்கோ ஷிப்பான KM லிண்டாஸ் டமாய் 5 இந்தோனேஷியன் ஐலாண்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஃபிஷிங் ஷிப்ல போய் மோதிருச்சு. எந்த அளவுக்கு சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. சவுத் சைனா சீக்கு பக்கத்துல கரையை நெருங்கிட்டு இருந்த ஒரு கப்பல் சாபா அப்படிங்கிற டைஃபூன் தாக்கி 2 துண்டா உடைஞ்சிருச்சு. அந்த கப்பல்ல இருந்த 30 பேர்ல வெறும் 3 க்ரூ மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி இருந்த 27 பேருக்கு என்னாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஒரு பைக்கை போட் மாதிரி ஓட்டலாம், ஆனால் ஒரு போட்டை பைக் மாதிரி ஓட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சீனியர் பண்ணக்கூடிய ஜாபை பண்ண சொன்னால் இப்படி தான் நடக்கும். இதுல இருந்து அவங்க ஒரு பாடம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியால இருந்து இன்னொரு மிகப்பெரிய ஷிப் ஃபெயில். இந்த டக் போட் பெரிய ஷிப்பை காப்பாத்துறதுக்காக தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிருச்சு. ரொம்பவே ரேரான ஃபுட்டேஜான ஷிப் லான்ச் ஃபைல் கேமரால பதிவாயிருக்கு. மலேசியா ஷிப்யார்ட்ஸ்ல ஜூலை 15, 2022 அந்த பெரிய கப்பலை அசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பொலார்ட் ஃபெயில் ஆயிருச்சு. அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எதுவும் ஆகல. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த ரோப் ஒருத்தர் தாக்கிச்சு அப்படின்னா இன்ஜுரி எந்த அளவுக்கு இருக்கும். குடிபோதையில இருந்த ஒரு கேப்டன் டூர் போட்ல போய் மோதினது இந்த ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. கப்பல்ல மோதிட்டு 12 பேரை காயப்படுத்திட்டு அந்த கேப்டன் சீனை விட்டு எஸ் ஆயிடுறாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஜூலை 22, 2022 ரோட்டர்டாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு டாக்ஸி போட் மிகப்பெரிய டூரிஸ்ட் போட்டோட மோதிடுது. அந்த சின்ன டாக்ஸி போட்ல இருந்த 4 பெரியவங்க, ஒரு கேப்டன், ஒரு குழந்தைக்கு சிவியரா இன்ஜூரி ஆயிருக்கு. முக்கியமா தலையில கவுந்த அந்த போட்ல அவங்க எல்லாருமே ட்ராப் ஆயிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா ரெஸ்கியூ டீம் உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்து அவங்கள காப்பாத்திட்டாங்க. இந்தோனேஷியால இருந்து இன்னொரு மிகப்பெரிய ஷிப் ஃபெயில். இந்த சம்பவத்துல யாரை பிளேம் பண்றது அப்படின்னே தெரியல. ஷிப்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஜாப் கிடையவே கிடையாது. சில நேரம் ஷிப்லேருந்து நம்ம ஏறும்போது கூட தவறி விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அவருக்கு எந்த அடியும் பட்டிருக்காதுன்னு நம்புகிறேன். இதுவும் லாஸ்ட் ஃபுட்டேஜ் மாதிரி தான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவங்களுக்கு எந்த காயமும் ஏற்படலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக ஷிப்ஸில் ஒர்க் பண்ணுறது ஈஸி கிடையாது. இந்தோனேஷியாவில் இன்ஜின் ஃபெயில் ஆனதுனால இந்த ஷிப்பால் போர்ட்டில் ஸ்டாப் பண்ண முடியல. அந்த ஷிப் கண்டினியூஸாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. கடலில் எழும்பக்கூடிய அலைகள் சில நேரங்களில் வீக்காகவும் சைலண்டாகவும் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே கடல் அலைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓஷன் கரண்டால இந்த கப்பல் அப்படியே மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. அதில் கட்டப்பட்டிருந்த ரோப்பும் லூஸ் ஆகி எப்படி கட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஹியூமன் எரர்ஸ் காரணமா பெஸ்கார்ஜன் 4னு சொல்லப்படுற இந்த கப்பல் அர்ஜென்டினால ஆகஸ்ட் 5, 2022 அன்லோடிங் பண்ணும்போது மூழ்கிருச்சு. என்னதான் சிச்சுவேஷன் ரொம்ப டேஞ்சரஸா மோசமானதா இருந்தாலும் அந்த போட்ல இருந்த ஒர்க்கர்ஸ் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. இந்த ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு வேலை போயிருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வேல் போட்ல போய் லேண்ட் ஆயிருது. அது லேண்ட் ஆன ஃபோர்ஸ்ல மொத்த போட்டும் அப்படியே ஃபிளிப் ஆகி அந்த போட்ல இருந்த எல்லாரும் கடல்ல விழுந்துட்டாங்க. நம்மளால பார்க்க முடியாது போட் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா அந்த போட்ல இருந்தவங்க எல்லாருமே காயம் இல்லாம தப்பிச்சிட்டாங்க. ஒரு லட்சம் டன்னுக்கு மேல இருக்கிற இந்த கப்பல் அந்த பிரிட்ஜில் மோதிருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க. சில நேரங்களில் அலைகள் மோசமாக இருந்துச்சுன்னா ஷிப்பில் ஏறக்கூட முடியாது. ஏறின வேகத்திலேயே அப்படி இறங்கி வந்துடணும். ஏதோ அந்த போட்டுக்காகவே அளவெடுத்து செஞ்ச பாலம் மாதிரி இருக்கு. ஒரு காரை ஓட்டுறதுக்கு 4 பக்கம் பார்க்கணும் அப்படின்னா கப்பலை ஓட்டுறதுக்கு 16 பக்கம் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி.